கடந்த நாட்களிலே எங்களுடைய தூத்துநாஸ் திருமணத்தில் நடைபெற்ற காரியத்தை குறித்து அநேக ஊடகங்களிலும் அநேக பத்திரிகைகளிலும் தகவல்கள் ஒளிபரப்பப்பட்டது. அதை குறித்த ஒரு விளக்கத்தை உங்கள் மத்தியில் சொல்ல இப்பொழுது கடந்த காலத்திலே இடைக்கால பொருளாதார செயல்பட்டுக் கொண்டிருக்கிற டேவிட் ராஜா நானும், போல்பட்டி சேகர தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமையான லிவிங்ஸ்டன் ஐயாவும், அதுபோல போலன்புரம் சேகர தலைவராக செயல்பட்டு அருமையான ஹாரிஸ் ஐயா அவர்களும், அதுபோல மில்லபுரம் சேகரத்திலே குருவானவராக பணியாற்றுகிற ராபின்சன் ஐயா அவர்களும், எங்கள் தூத்துநாஸ் திருமணத்திலே தூவிபுரம் சேகர தலைவராக செயல்பட்டு அருமையான எமில் சிங் ஐயாவும் எங்களோடு கூட இருக்கிறார்கள். கடந்த 8/5/2025 அன்று மாலை பொழுதிலே எங்களுக்கு நிர்வாகியாக இருக்கிற மதிப்புக்குரிய கணம் ஜோதிமணி ஐயாவை ஜட்ஜ் ஐயாவை நாங்கள் சந்திக்கும்படியாக திருமண அலுவலகம் சென்றிருந்தோம். அப்பொழுது ஏற்கனவே எங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்காக அவர்கள் வந்திருந்த பொழுதிலே இந்த திருமணத்தில் காணப்படுகிற 2 விதமான அணிகள், ஒன்று டிஎஸ்எஃப் அணி, இன்னொன்று எஸ்டிகே அணி. 2 அணிகளின் சார்பாக ஒவ்வொருவர் மீதும் அநேக புகார்கள் கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த புகார்களை அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள். நாங்கள் செல்லும் போதெல்லாம் எஸ்டிகே அணியினர் கொடுத்த புகார்களை குறித்து விளக்கம் கேட்பார்கள், விளக்கம் சொல்லுவோம். நாங்களும் அதே போல அநேக புகார்கள் அவர்கள் காலத்தில் உள்ள செயற்குழு புஸ்தகத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அநேக புகார்களை எடுத்து சொன்னோம். அதற்கும் அவர்கள் நினைச்சார்கள், அத்தனைக்கும் அவர்களும் விளக்கம் கேட்டுள்ளார்கள். ஆனால் கடந்த காலத்திலே பேட்டி கொடுத்திருந்த அருமையான சகோதரர்கள், இடைமுறையை சேர்ந்த அருமையான விஜயநந்தன் அவர்கள், போல்பேட்டை சேர்ந்த அருமையான முன்னாள் பொருளாளர் மோகன்ராஜ் அருமையா அவர்கள், அதுபோல முன்னாள் தலைமை ஆசிரியர் சந்துரு அவர்கள், பேட்டரி இணை பேராளர் சந்துரு சார் அவர்கள், சுதந்திர நகர் சேகரத்தைச் சேர்ந்த முன்னாள் டிசி மெம்பர் அருமையான ரவிராஜன் அவர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த பேட்டியிலே நாங்கள் எல்லாம் ஏதோ தவறு செய்து விட்டது போலவும், குறிப்பாக மதிப்புக்குரிய நாங்கள் எல்லாரும் மதிக்கிற எங்களுடைய நிர்வாகியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமையான நீதிபதி ஐயா ஜோதிமணி ஐயாவை நாங்கள் வழிமுறைத்து, அவர்கள் கார் வரும்போது வழிமுறைத்து நாங்கள் தாக்க முயன்றதாகவும், குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் தாக்கியதாகவும் அவர் பத்திரிகையிலே மீடியாவில் தவறான ஒரு ஒளிப்பதிவை அவர்கள் பரப்பினார்கள். அந்த தகவல் வலைதளத்தில் வந்திருக்கும். நீங்க அந்த படங்களை பார்த்துருப்பீங்க, வீடியோவை. அதனுடைய நீதிபதி ஐயாவுடைய உதவியாளர், நீதிபதி ஐயா நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லியும் கேட்காமல் அவர் தான் இறங்கி நினைச்சார். உதவியாளர் தான் எங்களை தாக்க முற்படுகிறார். அப்பொழுது அந்த வாக்குவாதங்கள் தான். நாங்கள் பேராயரிடமும் நீதிபதி ஐயாவோட பேசிக் கொண்டிருக்கோம். 2 கார்கள் அங்கே இருந்தது. அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் செல்லும் போது பேராயரிடம் போய் சென்றோம். டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி சொன்னாங்களா குருவானவர்களுக்கெல்லாம். இப்பொழுது தேர்தல் நேரமே, ஏன் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் போட்டு கொலை போடக்கூடாதுன்னு சொல்லி அவர் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் போடலை அப்படின்னாங்க. நீதிபதி ஐயாட்ட போய் கேட்கும்போது டேவிட் ராஜ் நாங்கள் எந்த டிரான்ஸ்ஃபர் போடலை, அது சின்ன ஒரு விளக்க கடிதம் தான் கடந்த காலத்தில் உள்ளதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ ஆனால் அவங்க அலுவலகத்தில் இருந்த 2 நபர்கள், அதை டைப் பண்ண சகோதரர் தங்கராஜ் அவர்களும், அதை டெலிவரி ஒன்று கொடுத்த அசோக் அவர்களும் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை வாங்கினது அருமையான டிவிஷன் ஐயாட்ட போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்னா இப்போ நாங்கள் வாங்க முடியாது, இது நிர்வாகத்தில் தேர்தல் நேரம் தேவையில்லாமல் குழப்பத்தை உருவாக்குன்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவுகள் தான் அவங்க அந்த ஆர்டர் கொடுக்க போகும்போது வாங்கணும்னு சொல்ல போய் தான் அவர் ஒரு குருவானவராக இருக்கிற ஐயாவிடம், நீங்கள் அதை என்ன சொல்லுங்க, இந்த டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறது உங்களை என்ன சொன்னாங்க, இது டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லி அந்த அசோக் குமார் சொன்னார். சொன்ன உடனே டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஐயாட்ட கேட்குறோம் போது, ஜட்ஜ் ஐயா டிரான்ஸ்ஃபர் நாங்கள் போடலைன்னாங்க. ஆனால் அந்த ஆர்டர் கூட இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அடித்து வச்சு எங்களுக்கு ஆஃபீஸில் இருந்து தவறுதலாக இவங்க 2 பேருக்குமே தெரியாமல் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அடித்து ஒரு குழப்பத்தை டயசிஸ்குள்ளே உண்டாக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க, அசோக்கும் தங்கராஜ் அவங்களும். அந்த நேரத்தில் தெரிஞ்ச உடனே அசோக் குமார் அந்த ஆர்டர் கொண்டுட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா ஜட்ஜ் ஐயா போடலைன்னு சொன்ன உடனே கொண்டுட்டு உள்ள ஓடிட்டான். அந்த நேரத்துல காவல்துறை நண்பர்கள் வந்தாங்க. நாங்க அவங்ககிட்ட சொன்ன பொழுது அவங்க அந்த அசோக் குமாரை கொண்டாங்கன்னு கூப்பிடும் போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அவர் காணாம போயிட்டாரு. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு வேற சாதாரண ஒரு காரியத்தை கொண்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அலுவலக செயலாளர் கொண்டு வந்து கொடுத்தாரு. செக்ரட்டரி, அந்த அலுவலகத்துக்கு பொறுப்பா இருக்கிறவரு கொண்டு வந்து கொடுத்தாரு. செல்வின் அவர் கொடுத்தாரு.
அதை பிரிச்சு பார்த்து சாதாரண ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அந்த பையனை நாங்க பார்க்கணும்னு சொல்லி உள்ள போனாங்க. ஆனா பையன் ஓடி போயிட்டான், அசோக்குமார். இது அசோக்குமாரும் தங்கராஜும் அங்க இருக்கிற இதற்கு முன்பதாக இருந்த மோசஸ் ஜெபராஜ் ஐயா, நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், மோசஸ் ஜெபராஜ் ஐயா தான் என்னை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. நான் வந்துட்டு எதுவுமே சொல்லல. நாங்க வந்து எங்களுக்கு என்ன ஆர்டர் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அவர் வந்து என்னை ஜாக்கிரதை மிரட்டுறாரு. வீடியோ நண்பர்கள் எல்லாருமே இங்க பாத்துக்கங்க. ஆனா அவங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்து பேராயருக்கும் ஜட்ஜையாவுக்கும் தெரியாம இவங்க ஆர்டர் அடிச்சு ஒரு திருமணத்துல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு விளக்கம் ஐயா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க நடந்த சம்பவங்கள் ஒரு வாக்குவாதமா வந்துச்சு, அவ்வளவுதானே தவிர அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்க தற்செயலா போனோம். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து இப்ப என்ன பிரச்சனைனா, டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டதா அந்த டெலிவரி பாய் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு, நீங்க வாங்கிடுங்கன்னு சொல்லுவோம். இப்ப என்ன டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வெயிட் பண்ணுங்க, கேட்டுட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை நாங்க பெற்று ஒண்ணு சொல்ல முடியும். ஆனா அன்னைக்கு கையில வராம எப்படி சார் சொல்லுவீங்க சார்? இப்ப ஐயா ஒரு நிமிஷம், நான் இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் பேசிட்டு இருக்கிறோம், அது குறித்து சொல்லுவாங்க. அவங்க அன்பர்தாஸ் ஃபைனான்ஸ் அட்வைசர் அன்பர்தாஸ் அவர்கள் மதியமே இந்த நம்ம ஹாரிஸ் ஐயா நீங்க சொல்லுங்க என்ன சொன்னாங்க? மத்தியானம் வந்து என்னோட காலத்துக்கு ஸ்டேட்மெண்ட் ரெகுலரா வரல. நவம்பர் மாசத்துல இருந்து நான் அங்க சேர்மனா இருக்கேன். சேர்மனுக்குள்ள அந்த பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுமே நவம்பர் மாசத்துல வந்து எனக்கு தரல. ஏன் அப்படின்னு சொல்லி நான் அன்பர்தாஸ் இப்போ இருக்கிற பைனான்சியல் அட்வைசர்கிட்ட போய் கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் பொருங்க, சாயங்காலம் வரைக்கும் பொருங்க, இன்னைக்கு எல்லா ஐயர்மாரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஐயர்மார் இருக்காங்க, அதனால சப்போர்ட் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு அதை பத்தின கூடிய காரியங்களை நான் சொல்றேன் அப்படின்னு. ஐயா நீ நாளைக்கு எப்படினாலும் கொடுங்க, ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் சேர்மன், எனக்கு பழைய கணக்கு முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கும் போது அதை பத்தி அவர் எந்த விளக்கமும் சொல்லு, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றல, நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கும் போது முதல்ல இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துறதே அன்பர்தாஸ் சார். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அந்த லெட்டருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், அவர் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இது இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கொண்டு வந்து தாராரா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. அதுக்காக தான் இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறோம், நாங்க ஜட்ஜில போட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க அதை வாங்கலாம், போல் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஜட்ஜையாட்ட கேட்டுட்டு, ஏன்னா நேரத்துக்கு முந்தின நாள் நாங்க பேசிருக்கோம், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த டிரான்ஸ்ஃபர் போட மாட்டேன்னா எங்க கிட்ட சொல்லி ஜட்ஜையா சொன்னது நாங்க பேசும்போது 7ஆம் தேதி அப்படிங்கும் போது இன்னைக்கு இவன் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், அதே போல மொபைல போன் பண்ணி கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தான் பேர் அவனே பேர் பண்ணி சொல்லி சொல்றான். ஹாரிஸ் ஐயாவுக்கு டிரான்ஸ்ஃபர், ராபின் ஐயாவுக்கு டிரான்ஸ்ஃபர், ஸ்டான்லி சாம் ஐயாவுக்கு டிரான்ஸ்ஃபர், ஜெகன் ஐயாவுக்கு டிரான்ஸ்ஃபர், எமில் சிங் ஐயாவுக்கு டிரான்ஸ்ஃபர், அவன் லிஸ்ட் சொல்றான். இன்னொன்னுயா, அன்னைக்கு காலையில இன்னொரு தகவல் சொல்ல விரும்புறேன். காலையில பேராயர் வந்திருக்கிறார் கன்னியாகுமரியில இருந்து. இங்கு கோர்ட்டால இடைக்காலத்துக்கு பொறுக்கப்பட்டிருக்கிற ரிலீஜியஸ்க்காக கொடுக்கப்பட்ட பேராயர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேராயர் அலுவலகத்துல முன்னாள் பொறுப்புல இருந்த திரு எஸ் டி ராஜன் அவர்களும், திரு ஜெபச்சந்திரன் அவர்களும், அப்புறம் ரெவரன் தாமஸ் ஐயா அவர்களும், ரெவரன் செல்வின் சார்ல்ஸ் ஐயா அவர்களும், ரெவரன் ஆண்ட்ரூ நானூலி ஐயா அவர்களும், மோசஸ் ஜெபராஜ் அவர்களும் தனியாக போய் அலுவலகத்தில் உட்காந்து காலை 11 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே உட்கார வேண்டியது அவசியம் இல்லை. இன்னொன்று, அவங்களுடைய அணி சார்பாக செயல்புற லாயர் மதிப்புக்குரிய கிங்ஸ்லி அவர்கள் அவங்களும் வந்து உட்காந்து இவ்வளவு பேர் சேர்ந்து தான் அந்த டிரான்ஸ்ஃபர் கமிட்டியை போட்டதா எங்களுக்கு எங்க அலுவலகத்தில் பணி செய்யற நண்பர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி உட்காந்து டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க. ஏன்னா இப்ப ஜட்ஜையா போடலாங்கிறாங்க, ஆர்டர் கூட கொடுக்கும்போது டிரான்ஸ்ஃபர் சொல்றாங்க. அப்பதான் ஜட்ஜிட்ட பேச போறோம். ஜட்ஜே இது நாங்க டேவிட் ராஜ் நாங்க போடல, தவறான தகவல் சொன்னாங்க. பிஷப்ட கேட்டா நாங்களும் போடலாங்க. அப்ப அங்க இருந்து காவல்துறை நண்பர்கள் வந்துட்டாங்க ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது. அப்ப இதுதான் உண்மையான நிலவரம் என்ன சொல்லி கேட்டோம். இதுக்கு முன்பதாக பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க, எங்களை குறித்து நிறைய தவறான புகார்கள் சொல்லி இருக்கிறாங்க.